சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே தமிழ் செஞ்ச தப்புக்காக தமிழ் வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸை ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து அனுப்பிடுறாங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காம தமிழ் டாக்டர் படிப்புக்காக காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் சாவித்திரி தமிழ் படிக்கிற காலேஜில் தமிழை வேகு பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணிடுது. அதே நேரத்தில் தமிழ் படிக்கிற காலேஜில் கேண்டீன் நடத்துகிற பையன் ஒருத்தவன் தமிழ் கூட சின்ன வயசுலேருந்து 12வது வரைக்கும் ஒன்றா படித்தவன். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் தமிழை ஒன் சைடாகவும் லவ் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் எல்லாமே அந்த வேகு பார்க்குற பொம்பளைக்கு தெரிஞ்சு அது எல்லாத்தையும் செல்லில் வீடியோவாக எடுத்து சாவித்திரிக்கு அனுப்பிடுது. அதை சாவித்திரி கொண்டு வந்து சேதுக்கிட்டையும் காட்டி சேதுவை மேலும் தூண்டி விடுது. இதுக்கு அடுத்த சீனில் சேது டாஸ்மாகில் போய் சோகத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரவுடி பயலுக சேதுவை வம்பழுத்து சண்டை போடுறானுங்க. இதுக்கப்புறமா விவாகரத்து நோட்டீஸுக்கு விசாரணைக்காக தமிழையும் சேதுவையும் நீதிமன்றம் கூப்பிடுது. அங்கே நீதிபதி கேட்குறாங்க, சேதுவையும் தமிழையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் விவாகரத்துக்கு முறையீடு பண்ணியிருக்கீங்க, இந்த விவாகரத்தை நீங்கள் 2 பேரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு சேதுவோ, ஆமாம் ஜட்ஜம்மா, உடனே எங்களுக்கு விவாகரத்து வேணும், இவ கூடலாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு. அதுக்கு தமிழும், எனக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது, உடனே விவாகரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு தமிழ் கேட்க, இதை நீதிமன்றத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வசந்தி, கருப்பு இவங்க எல்லாரும் தமிழ் தமிழ் அப்படி பேசாதம்மா அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஜட்ஜும் ஆர்டர் ஆர்டர் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னா உங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுக்குறேன், இந்த 6 மாத காலமும் இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விவாகரத்து கிடச்சிரும் அப்படின்னு ஜட்ஜம்மா சொல்கிறாங்க. உடனே சேதுவுக்கு சாவித்திரி ஃபோனில் காட்டின எல்லா விஷயமும் ஞாபகத்தில் வந்து ஜட்ஜம்மாவை பார்த்து சேது கோபமாக பேசுகிறாரு. ஜட்ஜம்மா, எதுக்கு 6 மாதம், எனக்கு இப்போவே விவாகரத்து வேணும், கண்டவன் கூட சுற்றுறவளுக்கு எதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு சேது பேச, உடனே தமிழுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. நான் கண்டவன் கூட சுற்றுறதை பார்த்தீங்களா, இனிமேல் உங்களுக்கு மரியாதை இல்லை, எனக்கு மட்டும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்களோட தாலியை அவங்களே அவங்க கையால் அத்துடுறாங்க. இதை பார்த்த ஜட்ஜு, சேது, ராஜாங்கத்தோட குடும்பம், தமிழோட குடும்பம் அப்படின்னு எல்லாருமே ஷாக்காயிடுறாங்க. அதே நேரத்தில் வசந்தியோ தமிழை பார்த்து, அடியே என்னடி பண்ணுற, வாயும் வயிறுமா இருக்கிறப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி செய்யலாமா, நம்ம குடும்ப மானத்தை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டியடி அப்படின்னு வசந்தி கத்துறாங்க. அதுக்கு தமிழோ, ஏம்மா சும்மா இருமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் பேசுனதை கேட்டேல, நான் கண்டவன் கூட சுத்துறனா, இப்படி பேசுனதுக்கு அப்புறமா எப்படிம்மா ஒன்றா வாழ முடியும், நீ சும்மா இருமா, இது என்னோட வாழ்க்கை, நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் கோபமாக பேசுகிறாங்க. உடனே ஜட்ஜம்மாவோ திரும்பவும் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், இங்கே யாருமே பேசக்கூடாது, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் சேதுவையும் பார்த்து, யாருக்குமே உடனே விவாகரத்து கொடுக்க மாட்டோம், விவாகரத்துக்கு முறையீடு செஞ்சதுக்கு அப்புறமா 6 மாதம் அவகாசம் கொடுக்கறது தான் சட்டம், அந்த 6 மாதமும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்க, உங்களுக்கு உடனே விவாகரத்து கிடச்சிரும் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க.